எங்களின் தலைவர் மதிப்பிற்குரிய ஜெயராமன் அவர்களையும் அன்புடன் வருகை புரிந்து குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு ஊடக மன்றம், தமிழ்நாடு மீடியா கிளப்பின் குடும்பத்தினர்கள் வருகை புரிந்து குத்துவிளக்கை ஏற்றுவதற்கு வருகை புரியும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மைனா அன்பு அண்ணன் விதாத் அவர்களை மேலைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம். இது தொடர். மாதா பிதா குரு தெய்வம். நம்ம 10 மாதம் சுமந்து சும்மா ஒரு சின்ன ஒரு ஃபுல் சாக்லேட்டோ ஒரு சின்னதோ ஒரு பொருளையோ நம்ம வாயில குடிக்கிட்டாலே வயிறு ரொம்ப ஃபுல்லா காலையில பலகாரம் சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரியா இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுற இந்த காலத்துல நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு உருவம், ஒரு குழந்தை அந்த வயிற்றுல சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அம்மாங்க. சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவங்க மாதா, நம்மை வளர்த்து ஆளாக்கக்கூடிய தந்தை பிதா, நமக்கு அவங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மாதா அந்த உள்ளத்தோட இருக்கக்கூடிய தந்தை இருந்தாலும் வச்சுங்களேன், ஒருங்க பெற்றா அவங்க தான் தெய்வம். அவங்க நம்ம தெய்வமா இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே போலதான் இதுல எல்லாமே இருக்கு. நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது தொழில். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது நம்முடைய தொழில். நம்ம குடும்பம், குழந்தைகள், நம்முடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம் அனைத்தும் நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் சொன்னா நம்மளுடைய தொழில தான். பட் ஏன் இந்த தொழிலை பத்தி அவன் சேர்க்க நம்ம நினைச்சுனே இருக்கும் பொழுதுதான் அவன் அடுத்த லைனே சொல்றான், செய்யும் தொழிலை தெய்வம் சொல்றான். சோ மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு பதில் அவன் என்ன சொல்றான் சொன்னா, தெய்வம் வேற எதுவும் கிடையாது, நீ செய்யற தொழில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வதை விட தொழில் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைய காலகட்டத்துல தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம கண்டிப்பா முடியாது. நான் தப்பா சொல்லல. இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போறோம், அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் டிசைட் பண்றாரு, தெய்வ பக்தி இந்த உலகத்துல நம்முடைய சமூகத்துக்கு நல்லபடியா வரணும், எப்படி அது அவங்களுக்கு அந்த தெய்வ பக்தியை அதிகமாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டாதான் முடியும் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தஞ்சை பெரிய கோயில் கட்டினாரு. அப்ப என்ன பண்றாங்க, மக்கள் போடுவதற்கு முக்கியமான காரணம், இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் கோயில் போறோம்னா இங்க இருக்கிற ஈஸ்வரனை பார்த்தாலே போதும். பட் நம்ம ஏன் தஞ்சாவூர் கோயிலுக்கு போறோம், பெரிய நந்தி, நல்ல கோபுரம், கலை வேலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். சோ இட்ஸ் a type of advertisement தெய்வத்துக்கு. இன்னைக்கு நம்ம வேலூர்ல கோல்டன் டெம்பிள் ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாருமே போறோம், போக வேண்டிய அவசியமே இருக்காது கோயிலுக்கு, ஆனா நம்ம கோல்டன் டெம்பிள் போய் பார்க்கலாம்னு போறோம். சோ தெய்வத்துக்கு இன்றைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது. நார்மலா பாத்தீங்கன்னா கிராம பக்கத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா எங்களுக்கு பிக் நோட்டீஸ் வரும். நம்மளா கிராம பக்கத்துல இருந்து வரவே சொல்றேன், இந்த கோயில திடீர்னு எனக்கு கனவு வந்தது, ஒரு நாகபாகம் சொல்லிச்சு, யாராவது இது போல 1000 பிக் நோட்டீஸ் போட்டு இந்த சாமியை கும்பிடுறாங்களோ பால் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும், எனக்கு 10 நாள் நான் பணக்கார ஆயிட்டேன்னு சொல்லி வரும். அது ஒரு டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். சோ இது போல அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா தான் தெய்வமே இன்னைக்கு அந்த கோயில் ஃபேமஸ் ஆகுது. சோ அது போல தெய்வத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படும் பொழுது அந்த தெய்வத்துக்கு நிகரான தொழிலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் என்பது மிக மிக முக்கியமானது. அன்றைய காலகட்டத்தில் எகிப்துல அப்பவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க எழுதி வச்சு கல்வெட்டுல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ப படிக்க எழுதுறதுக்கெல்லாம் தெரியாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் உப்பு விற்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு வண்டியிலேயே ஒரு உப்பு மூட்டையை வச்சுட்டு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லினே போவான், இது சந்தை தெருவில் விற்கிறாங்க. அப்படி இல்ல தொப்பி விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன்,
அது கூட அந்த தொப்பி நிறைய போட்டுட்டு இது கூட தொப்பி வந்து அங்க விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபீல் வந்து அப்பவே. சோ அந்த எகிப்து காலத்துல இருந்து வந்து 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 அதுக்கப்புறம் அமெரிக்கால ரொம்ப பயங்கர முன்னேறிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணாங்க, விளம்பரம்னா இப்படிதான் இருக்கணும், இது போல மத்தவங்களை வந்துட்டு கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. விளம்பரம் இல்லாமல் முடிய நல்ல தொழில் செய்யறான், அவன் விளம்பரத்துக்காக செலவு பண்ணான்னு வச்சுங்களேன், அவனுடைய தொழில கடிகாரத்தை நிறுத்தி வச்சுட்டு காலம் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொல்ற போல இருக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப நான் என்னுடைய கடிகாரத்தை ஆஃப் பண்ணி சொல்ற போல தான் ஆயிடுச்சு. சோ விளம்பரம் என்பது இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தெய்வத்திற்கு, தெய்வம் எல்லாம் வந்த எல்லாருமே இந்த தொழில் செய்யறவர்களாக இருந்தாலும் நான் சொல்றேன், நம்முடைய தெய்வத்திற்கு மிக மிக முக்கியமானது, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பரோட வரும், அருண் வளர்கிறான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாள் கொடுப்பான், செகண்ட் நாள் பார்ப்போம் காலியா இருக்கும், அருண் 2ஆம் நாளும் வளர்ந்து விட்டான்னு இருக்கும். அப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்டே வரும். 3ஆம் நாள் பார்ப்போம், அருண் 3ஆம் நாளும் வளர்ந்து விட்டான்னு இருக்கும். 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் சண்டே நம்ம வெயிட் பண்ணுவோம், அருண் ஏன் வளர்றான் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது இந்த வானத்தை குடித்ததுதான் வளர்ந்தான்னு சொல்லும் போது நம்ம போய் கேட்பான், அப்பா அருணாடு நானும் வளரணும் போனோம் பண்ணுவான். அவன்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவன் குடிக்க மாட்டான், இதை பார்த்தாதான் குடிப்பான். அதே போலதான் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கருப்பா ஒரு லேடியை போட்டு இவங்களுடைய கலர் மாறுகிறதுன்னு வாங்க. 2வது நாள் நம்ம போட்டோ சொல்லுவோம் சார் வந்திருக்காரு, அவர் சொல்லுவாரு அது போட்டோகிராபிக்ஸ் தான். சோ அப்படியே 2வது நாள் கலர் மாறும், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் பார்க்கும்போதுதான் சிகப்பா ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அப்பதான் நமக்கு தெரியும், ஓஹோ இந்த கிரீமை போட்டா நம்ம கலர் மாறலாம். சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்மளுடைய தொழிலுக்கு. சோ இந்த காலகட்டத்துல இதே போல நவீன யுகத்துல இவ்வளவு ட்ரெண்ட் மாறிட்டு நம்மளுடைய தொழில் நண்பன் எதற்காக சொன்ன இந்த நம்மளுடைய தொழிலை முன்னேற்றுவதற்காக தான் இந்த மாத இதழ். சோ இந்த இதழானது இன்றைய தினம் தொடங்கப்படுவதற்கு சரியான ஆள், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு சரியான ஆளை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஆர்லிக்ஸ் விளம்பரம், காம்ப்ளான் விளம்பரம், ஒரு ஒல்லியா ஒரு ஆளை போட்டு நான் ஆர்லிக்ஸ் குடிக்கிறனால வளர்றேன்னு சொன்னாங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆளு மறுநாள் அவரை போட்டுட்டு தான் ஒரு ஜீவன் டோன், ஒரு நல்ல உணர்வு, ஒரு உணர்ச்சியான பானம் அப்படின்னு சொன்னா அருணாள் சிவனாசிரியர் பார்த்தா ஓ இது போல குடிச்சா இது போல வரலாம்னு சொல்லிட்டு கரெக்டா நாள். சோ இதற்காக நாங்கள் இந்த தொழில் மலர், தொழில் நண்பன் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சரியான ஆளை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு கோபி சாரும் சிவகுமார் சாரும் பேசி நிற்கும் பொழுது எங்கள் பகுதியை சேர்ந்த, அது வந்து ஒரு குக்கிராமம், எங்கள் பகுதியே குக்கிராமம் மாங்காடு, இதை தாண்டி பரணைப்புதுன்னு ஒரு ஊரு, அது ரொம்ப ரொம்ப குக்கிராமம். அந்த ஊருக்கு ஒன்னே ஒண்ணுதான் போகும், ஒன்னே ஒன்னு சூரிய ஒளி போகும். அந்த காலத்துல வேற எதுவும் போகாது, வண்டி கிடையாது. வண்டி வரணும்னா போரூருக்கு வரணும், இல்ல குன்னன் ஜாரின்னு ஒரு ஊருக்கு வரணும். அதுக்கு எந்த வண்டின்னு சொன்னா குதிரை வண்டி பிடிக்கிறதுக்கு அந்த ஊருக்கு வரணும், அந்த 2 ஊருக்கும். சோ அந்த ஊர்ல இருந்து சூரியன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உழைப்பவர்களுக்காக நிறைய சோதனைகள் கொடுப்பான். எப்படின்னு சொன்னா சிவபெருமானை நோக்கி யாராவது தவம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் மழையை கொடுப்பாரு, அடுத்தது வெயில் கொடுப்பாரு, அப்புறம் மேனகை ரொம்ப ஊர்வசின்னு சொல்லி அனுப்பி அவங்க தவம் அப்படியும் கலையாம அவங்க வென்று விட்டார்களானால் அவருக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பாரு. அதுபோல் இந்த உழைப்பின் சிகரம் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு ஐயா தர்மலிங்க முதலியார் அவர்கள் சாதாரண சின்ன கிராமத்துல பிறந்து உழுதல் அவருடைய தொழில் இன்றைய நிலைமையில் மிகுந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அவரை செலக்ட் பண்ணிட்டு அவருக்கு வந்து சூரியன் வந்து அவர் உழைக்கும் பொழுது சூரியன் மேல பட்டு அந்த சூரியனே சோர்ந்து போயிட்டான். அப்பேற்பட்ட மனிதரை இதற்காக செலக்ட் செய்த சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களின் திருக்கரங்களால் தொழில் நண்பன் இதழ் தொடங்கி வைக்கப்படுகின்றது.